வங்கக்கடல உருவான ஃபெஞ்சல் புயல் தற்போது சென்னையிலிருந்து தெற்கு தென்மேற்கு திசையில 120 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. அடுத்த 6 மணி நேரத்திற்குள்ளாக இந்த புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் அப்படின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இதோடைய நகர்வை புதிய தலைமுறை கண்காணித்துக் கொண்டே வருகிறது. நேற்று இரவே நாம பதிவு செஞ்சிருந்தோம். புதுவை, விழுப்புரம், கடலூர் இந்த மாவட்டங்கள்ல பரவலாக மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தோம். நேற்று இரவு முழுவதுமே பரவலாக கனமழை பெய்திருக்கிறது. அதிகபட்சமாக மயிலம்ல 50 சென்டிமீட்டரையும் தாண்டி மழை பதிவாயிருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரம் வரைக்கும் அந்த மேகக்கூட்டங்கள் எவ்வாறாக இருந்தன, எந்தெந்த பகுதிகளில் அதிக கனமழையை கொடுத்திருக்கின்றன அப்படின்றத இதை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். கடலூர், புதுவை, திருவண்ணாமலை, விழுப்புரம், பெரம்பலூர், அதே போல சிதம்பரம், சீர்காழி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக மேகக்கூட்டங்கள் இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. இதனை தொடர்ந்து இது பற்றி நம்ம நேற்று இந்த புயலுடைய ஆரம்பத்திலிருந்தே நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரனும் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஹேமச்சந்திரன், வணக்கம். இப்ப கடந்த 24 மணி நேரத்துல நிலை எவ்வாறாக இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்த 24 மணி நேரம் எப்படி இருக்கும்? குறிப்பா பார்த்தோம்னா புதுச்சேரியில் கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 51 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. இந்த மழைப்பொழிவு, இந்த அடர் மேகங்களின் தாக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடிகிறது. தற்போது பார்த்தோம்னா இந்த புயல் நேற்று இரவு முதலே நம்ம முன்பே பதிவு செய்திருந்தோம். கரைக்கு அருகே மையம் கொள்ளும், மிக மெதுவாக நகர தொடங்கும் அப்படின்னு. நேற்று இரவு கரையை கடக்க தொடங்கியிருந்தாலும் தற்போது வரைக்கும் இந்த புயல் விழுப்புரம் மாவட்டத்தின் நிலப்பகுதியில் தான் நீடித்து வருகிறது. தற்போது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில் அடர் மேக குவியல்கள் காணப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மட்டுமல்லாது திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் போன்ற பிற மாவட்டங்கள்லையும் மழையின் தாக்கம் அதிகரித்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய 6 மணி நேரத்திற்கு விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல பரவலாக கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல குறுகிய நேரத்தில் தீவிர மழைப்பொழிவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தற்போது விழுப்புரத்திற்கு வடகிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் அடர் மேகங்கள் மழையை கொடுத்துட்டு இருக்கதை நம்ம பார்க்க முடிகிறது. சற்று முன்னதாக நம்முடைய செய்தியாளரும் திருவண்ணாமலையிலிருந்து இணைஞ்சிருந்தாரு. அதை பார்க்கிறோம். திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல அடர் மேக குவியல்கள் அதிகமாக இருக்கிறத பார்க்கிறோம். விழுப்புரம் போன்ற மாவட்டங்களையும், அதே போல இங்க சீர்காழி, சிதம்பரம் போன்ற இடங்கள்ல ஒரு சில இடங்களையும் மேக குவியல்கள் இருக்கின்றன. அங்கேயும் மழை பொழிவு இருக்கிறது. இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்று காலை இருந்து பிற்பகல் வரைக்கும் ஒரு கனமழை, ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை அப்படின்றதும் பதிவாகி இருந்தது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 மணி நேரம் எப்படி இருக்க போகிறது? சென்னையை பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த விழுப்புரம் பகுதியில தற்போது அந்த புயல் சின்னம் மையம் கொண்டிருக்கு. இது அடுத்த சில மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க இருக்கு. இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகரும் போது வடக்கு உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் மழையின் தாக்கம் அதிகரிக்கும். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அடர் மேகங்கள் நேராக திருவண்ணாமலை நோக்கி நகர்ந்து வருகிறது. மிக மெதுவாக இந்த சலனம் நகர்வதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 8 மணி நேரத்திற்கு விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 3 மாவட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்லையும் நீர்நிலைகள்ல நீர் இருப்பு வெகுவாக நிரம்பி இருக்கு. இந்த நிலையில தொடர் மழை பொழிவு அடுத்த 6 மணி நேரம் நீடிக்குது. அப்படிங்கிறப்போ மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். சரி, 6 மணி நேரத்திற்கு இந்த பகுதிகளில் மழை நீடிக்கும்னு சொன்னீங்க. காலையிலிருந்தே சென்னையில விட்டு விட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. மழை தொடருமா? அதாவது இந்த புயல் விழுப்புரம் பகுதிகளில் நிலை கொண்டிருக்கும் போது அதன் அடர் மேகங்கள் விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி பகுதிகளில் இருக்கு. அதே அவுட்டர் பேண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய டெல்டா மாவட்டங்களையும் ஆங்காங்கே மிதமான மழை பதிவாகி, திருவாரூர் போன்ற இடங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஆங்காங்கே ஒரு மிதமான மழை பதிவாகி வருகிறது. அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளிலையும் விட்டு விட்டு நம்ம மழை எதிர்பார்க்கலாம். அந்த மழைப்பொழிவு அவ்வப்போது மிதமானதாகவும் சற்றே கனமழையாகவும் இருக்கக்கூடும். இந்த புயல் சின்னம் முழுமையாக கரையை கடந்த அரபிக்கடல் சென்ற பிறகு புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய மழைப்பொழிவு நாளை இரவு டிசம்பர் 3-4 தேதிகளில் சென்னைக்கு பரவலாக மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கலாம். சரி, புல் எஃபெக்ட் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு எப்போது மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. உள் மாவட்டங்கள்ல எப்படி இருக்கும்? மழைப்பொழிவு இருக்குமா இந்த சலனம்னால? இந்த சலனம் தற்போது மிக மெதுவா நகர தொடங்கி இருக்கு. இன்று இரவு தான் மேலும் மேற்கு நோக்கி நகரம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது உள் மாவட்டமான வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, நாமக்கல், கரூர், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கொங்கு மண்டலம் என உள் மாவட்டங்கள்ல அடுத்த 24 மணி நேரத்தில் பரவலாக நம்ம மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். பரவலாக கனமழை பொழிவு இருக்கும். திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல அடுத்த 6 முதல் 8 மணி நேரத்திற்கு பரவலா மிக கனமழையும், ஒரு சில இடங்கள்ல குறுகிய காலத்துல தீவிர மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு.
சரி, இந்த சலனம் தற்போது உள் மாவட்டங்களின் வழியே நகர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில சென்னையை பொறுத்த வரைக்கும் புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மழை அடுத்த 3-4 நாட்களுக்கு நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பூங்குழலி. அது மட்டும் இல்லாமல் உள் மாவட்டங்கள்ல பரவலாக, குறிப்பாக வடக்கு உள் மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. மற்றொன்று, ஏற்கனவே விழுப்புரம், புதுவை, கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல மழை பெய்து வரும் நிலையில அடுத்த சில மணி நேரங்களுக்கு மிக கனமழை தொடர்வதாகவும் பார்க்கப்படுகிறது பூங்குழலி. அடுத்த சில மணி நேரங்களில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து அது அங்கேயே டிசிபேட் ஆகாம, அங்கேயே கலைந்து செல்லாமல் அதோடைய தீவிரம் அப்படியே இருந்து வலுவிழந்து அரபிக்கடலுக்கு சென்று அங்கு மீண்டும் தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கிறது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களில் பார்க்கலாம். வழங்கியமைக்கு நன்றி வேதவள்ளி மற்றும் ஹேமச்சந்திரன்.